ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறது, இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யப்போகின்ற ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் தியானங்கள் அத்தனையும் உம்முடைய நாமத்தினாலே பிரீதியாய் காணப்படுவதாக. அவைகளுக்கேற்ற சகல காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு அவைகளின் வழியிலே நடந்து உம் ராஜ்யத்தை வந்து அடைய நீர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே.
கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. தாரும் தேவா எனக்கு மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானார் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுந்தன் சமூகமே. வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவே, பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவே. ஆனந்தமாய் இன்பக்கானார் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானார் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர்
நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மீ நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மீ நேச ஆவி வீச செய்குவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மீ நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மீ நேச ஆவி வீச செய்குவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே.
நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீதங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் ஆண்டவராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை நாங்கள் வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஆழமான சத்தியமான காரியங்களை கற்று உணர்ந்து அவைகளுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஏற்ற வல்லமைகளையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்தியமான மார்க்கங்களை இவைகளின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 149வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பொதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும்
ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கருதாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கை மாறு மிகுதியாகும். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே,
கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியை பதறாதே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீர், ஆமென், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா 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 ஹalleluya அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. ஆமென். இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், ஊற்றும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென் ஆமென். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, தீயின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஹalleluya. உன்னதத்தின் வல்லமை, தீயின் வல்லமை அக்கினியின் வல்லமை.
பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதல்கட்கா இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டா. உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டா. உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. Thank you my Lord. Thank you my Jesus. இந்த புதிய காலை வேளையிலும் உம்முடைய அலாதியான இரக்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கும் கர்த்தராக, நீர் எங்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பராமரிக்கும் தேவனாக, நீர் எங்களை தூக்கிச் சுமக்கும் நல்ல கன்மலையாக, உம்முடைய செட்டைகளின் மறைவினால் மூடும் நல்ல தேவனாக எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறதற்காக உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இத்தனை பெரிய சாக்கியத்தை பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனை தங்கள் தேவனாக கொண்டிருக்கக்கூடிய ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்கிற வேத வாக்கியத்தின் படியே இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தரக்கூடிய தேவனை நாங்கள் எங்கள் சொந்த தேவனாக, சொந்த இரட்சகராக கொண்டிருக்கும் ஜனமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி தந்ததற்காக உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு பெரிய சாக்கியத்தை தந்த உமக்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் கர்த்தாவே? உமக்கு நாங்கள் என்ன காரியத்தை செலுத்த முடியும்? உம்முடைய கிருபைகளுக்கு நேராக எங்கள் இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தின் கதவுகளை திறக்கிறோம். Thank you my Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா
உம் சித்தம் செய்வது தானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் துறந்தீரையா, பரலோகம் துறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கர்த்தாவே, என் இருதயத்தின் எல்லா விருப்பமும் எல்லா வாஞ்சியும் உம்மை நாங்கள் வந்தடைகிறது மட்டுமே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை விதமான நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் உமக்கு ஈடாக அவைகள் ஒன்றையும் எங்கள் கண்களினால் பார்க்க முடியாது. ஆண்டவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும் தேவனாய், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எங்களை அதிகாரம் செலுத்தும் தேவனாய், நீர் ஒருவரே எங்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாக்கும் கண்மலையாய் எங்களுக்கு துணையாய் கடந்து வாரும் சுவாமி. உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் அளவில்லாமல் கர்த்தாவை கொட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக வாழும் எங்கள் மேல் உம்முடைய அனாதியான கிருபை, அனாதியான இரக்கம், அனாதியான அன்பு, அனாதியான வல்லமை இந்த காலை வேளையிலே வல்லமையாய் இறங்கி மூடிக்கொள்ள வேண்டும் என்று உம் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம் கிருபை, உம் வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று உம் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியின் பலம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்க. கரங்களை தட்டி உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ, துதிக்கிறோ, உன் நாமம் துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ. ஆமே, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இட. கரங்களை தட்டி அங்கே வாசம் செய்வீர். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோ,
துதிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் அல்லேலூயா வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தராகிய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும். நாங்குநேரி பகுதியில் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற இந்த சாதி கொடுமைக்குரிய காரியங்கள் அரங்கேற்றப்பட்ட அந்த நிலைகளை கண்கூடாக செய்தியின் வழிவாக உங்களாலும் என்னாலும் காண முடிந்தது. அந்த ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த +2 மாணவன், அவன் நல்ல முறையில் அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் மக்கள் அங்கே ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்பதாக சொன்னாங்க, அவனை மாதிரி நீங்களும் படிக்கும்படிக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறத பற்றி பேசினாங்க. அவன் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டதுனால, பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டதுனால, அது இங்கே காணப்படக்கூடிய மற்ற உயர் ஜாதி பசங்க எல்லாருமே இணைந்து வீட்டுக்குள்ளாக புகுந்து அவனை அடின்னு போட்டு அடித்து அவனுடைய தங்கையும் அடித்து
அவன் ஜீவனுக்கு மெய்யாகவே போராடக்கூடிய நிலைகளிலே மருத்துவமனையிலே சிகிச்சையின் ஊடாக கடந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், இத்தனை காலங்கள் பரியந்தம் ஜாதியம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் தேச அரங்கில் எங்கும் காணப்படுகிறது இல்லை. எல்லா மக்களும் ஒரு தாய் வயிற்றினுடைய பிள்ளைகளைப் போலவே நாம் பழக்கத்தின் ஊடாக கடந்து போன நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் ஜாதியம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை வன்முறைகள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் தேச அரங்கில் உருவாக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் திரும்ப இந்த ஜாதி பிரச்சனை நிமித்தமாக எல்லா இடங்களிலும் வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராக தேவன் ஒரே தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் கழுவினது மட்டுமல்லாமல் தம்முடைய வயிற்றிலே ஆண்டவராக தேவன் நம்மை மெய்யாகவே தூக்கி சுமந்து ஆண்டவராக தேவனே உங்களையும் என்னையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். நாம் யாவரும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் என்றாலும் கூட இந்த ஜாதியம் என்கிற அடிப்படையின் நிமித்தமாக எத்தனையோ வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறதே. போன கொஞ்ச நாளைக்கு முன்னால் மணிப்பூர் பகுதியிலே நிகழ்த்தப்பட்ட அந்த பயங்கரமான காரியம், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த வன்முறைகள் பரவி இப்ப தென் தமிழகத்தில் இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் இனி இந்த இந்திய நாடே மெய்யாகவே பிரிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக, இந்த இந்திய நாடு இனி ஒற்றுமை இல்லாத ஒரு நாடாக, இந்திய நாட்டிலே எல்லா இடங்களிலும் கலவரங்களும் வன்முறைகளும் வெடிக்கிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியுமே. கர்த்தராக தேவன் தலையிட்டு தேசத்திலே சமாதானத்தை உருவாக்கி இந்த ஜாதி பிரிவினைகள் ஜாதி பிரச்சனைகளிலே நின்று தேசத்தை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பள்ளியில, கல்லூரியில, ஸ்கூல்ல, வகுப்புல படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில் இப்படிப்பட்ட நச்சுக்கள் விதைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி வளரக்கூடிய அந்த காலங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட முடியும்? ஜாதிகளின் பேர்ல அநேகமான காரியங்களை உருவாக்கி பெரிய பெரிய வன்முறைகள் தோற்றுவிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை கண்கூடாக பார்க்க முடியுமே. இப்போவே இந்த வேரிலேயே இந்த ஜாதியங்கள் எல்லாம் கிள்ளி எறியப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராக தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எல்லா ஜனங்களும் என்கிறதை எல்லா மக்களுடைய மனமும் புரிந்து கொள்ளும்படியாக ஜாதியத்தை தூண்டும் பொல்லாத தீய அந்தகார சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஜாதியத்திற்கு விரோதமாக, ஜாதியை தூண்டும் எல்லா தீய சக்திகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபம் போதாது, இன்னும் நம்ம ஊக்கமா நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஜாதி பிரச்சனைகள் வன்முறைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் காண முடியுமே. சின்ன வயதிலேயே இந்த ஜாதிக்குரிய களைகள் விதைக்கப்படுகிறது உண்டானால் வளர்ந்து வளர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே ஜாதிகளினாலே தேசங்கள் சின்னாபின்னம் அடைகிறதை பார்க்க முடியுமே. கர்த்தருடைய கிருபையினால நிறைய பேர் ஜெபிக்காம நிக்கிறீங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஜாதி பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்படும்படிக்காக எல்லாரும் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரே குல மக்கள் என்கிறது எல்லா ஜனங்களும் அறியும்படியாக இந்த ஜாதிய வன்முறைகளை தூண்டும் எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜாதிய பிரிவினைகள் எங்கள் தேச அரங்கில் வரக்கூடாது, பள்ளிகளில் வரக்கூடாது, கல்லூரியில் வரக்கூடாது. சிறு பிள்ளைகளுடைய மனதில் நச்சு விதையாக இவைகள் விதைக்கப்படக்கூடாது. ஜாதியத்தினுடைய காரியத்தினாலே தேசம் பிளவுபட்டுவிடக் கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜாதியத்தை தூண்டும் எல்லா விதமான தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் உடைத்து நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்களாக தங்கள் மனதளவிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதான புதிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் கர்த்தராக தேவன் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தர் விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கலாம். காணிக்கையும் நம்மையும் கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கும் முகாந்திரமாக எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். கர்த்தாவை, ஆண்டவருக்கென்று நாங்கள் படைக்கிறோம். கர்த்தாவை, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நின்று ஆண்டவராக தேவனுக்கென்று கொடுக்கும் இந்த காணிக்கை ஆகிய பலிகளை நீர் ஏற்று அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். வானிலும் பூவிலும் உம்மை போல் வேறொரு தேவனும் இல்லையே. வாழ்விலும் தாழ்விலும் எங்களை நேசிப்போர் உம்மை போல் இல்லையே. வானிலும் பூவிலும் உம்மை போல் வேறொரு தேவனும் இல்லையே. வாழ்விலும் தாழ்விலும் எங்களை நேசித்தோர் உம்மை போல் இல்லை. உம்மகா அன்பிற்கா என்ன நான் செய்வதோ? ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரத்தமே சிந்தியே எங்களை சுத்தமாய் மாற்றின தேவனே. சித்தமே செய்ய நான் என்னையே தத்தமாய் படைக்கிறேன் ஏற்றிடும். உம்மகா அன்பிற்கா என்ன நான் செய்வதோ? ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகம் ஏறியே உயர்ந்திரே என்னையும் உம்மை போல் மாற்றவே. தூதர்கள் சூழவே மீண்டுமா வருவீர் என்னை நித்தியம் சேர்க்கவே. உம்மகா அன்பிற்கா என்ன நான் செய்வதோ? ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய நாமத்திற்கென்று படைக்கப்பட்ட அந்த காணிக்கையாகிய பலிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் நிறைவாக்கப்படும்படி இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் விடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு காலத்தில் நம்முடைய ஓட்டம் வித்தியாசமான ஒரு ஓட்டமாக, சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டமாக விளங்கின காலங்களை நீங்களும் நானும் கண்கூடான விதத்தில் கண்டு கொண்டு வந்தோம். அந்த காலத்தில் எந்த பிரச்சனைக்குரிய காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக உருவாக்கப்பட்டதல்ல. நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம கடந்து போக ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக நம்முடைய ஓட்டம் சில நாட்கள் நாம் ஓடி, சில நாட்கள் நாம் ஓய்ந்திருந்து, சில நாட்களிலே அநேகம் வெவ்வேறு விதமான பணிகளின் ஊடாக கடந்து போய் மீண்டும் நம்முடைய நிலைகளிலே கடந்து வந்து இப்படி விழுந்து எழுந்திருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போன காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ கடைசி கால கிறிஸ்தவன் அழைக்கப்படக்கூடிய இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இனி விழுந்து விழுந்து எழக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கூட அல்ல. இனி நம்முடைய ஓட்டம் துரித கதியான ஒரு ஓட்டமாய் விளங்க வேண்டியது அவசியம். காலங்களை நீங்களும் நானும் விளங்கி கொண்டு இந்த காலங்களுக்கு ஏற்ற இயக்கங்களின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் இறுதியின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேதம் இந்த கடைசி கால கிறிஸ்தவனை பற்றி என்ன விதமான வார்த்தை ஒன்றை நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? தூங்கக்கூடிய நாம் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இத்தனை காலங்கள் பரியந்தம் கிரியைகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்த நிலைகளைப் போல இனியும் கூட நீங்களும் நானும் இயக்கமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் இயங்கும் கிறிஸ்தவனாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் அந்த எழுப்புதல் பல நிலைகளிலே உருவாக்கப்படக்கூடியதாக வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதில் ஜெபத்திலே வரக்கூடிய எழுப்புதல், ஊழியத்தில் வரக்கூடிய எழுப்புதல், ஆவிக்குரிய அனுபவங்களிலே வரக்கூடிய எழுப்புதல் என்று பல திறப்பட்ட எழுப்புதலின் நிலைகளை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி எழுப்பப்படக்கூடிய கிறிஸ்தவன் கடைசி நாட்களில் எந்த எழுப்புதலின் ஊடாக கடந்து போக வேண்டும்? கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். கர்த்தருடைய வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை கண்கூடாக நீங்களும் நானும் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அதில் அவர் என்ன விதமான விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் பேசி கொண்டு வருகிறார் அப்படின்னா, கடைசி காலத்தில் சாத்தானுடைய மும்முரமான இயக்கங்கள் நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஊடாக நம்ம கடந்து வருகிறோம். இதற்கு பேர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாழாக்கக்கூடிய அருவருப்பு. இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவத்துவமான மகிமையான காரியங்களை இழக்கும் மக்களாக நீங்களும் நானும் விளங்குகிறதை கண்கூடான விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு ஒரு காலத்தில் இங்கும் அங்கும் இயங்கக்கூடியவனாய் காணப்படக்கூடிய நிலைகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் தற்போது அவனுடைய முக்கியமான இயக்கம் என்க அப்படின்னா ஒவ்வொரு தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தலத்தில், பரிசுத்தமான ஸ்தலம், ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் தன்னுடைய இடத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கின்றான். அப்போ அவனுடைய முதல் இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள் காணப்படக்கூடிய கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் அவனே வந்து ஆளுகை செய்யும்படிக்காக. உங்களுக்கே ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நீங்களே கர்த்தராகிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க இந்த ஆலயத்தில் ஆராதிக்கப்படக்கூடிய தேவனுக்கு நீங்களும் நானும் ஆராதனை செலுத்த முடியாத அளவிற்கு பாழாக்கக்கூடிய அருவருப்பு கர்த்தருடைய ஸ்தானத்தை பிடித்து கொண்டு தான் அந்த இடத்திலே வந்து பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை மையமாக கொண்டு தீவிரமான இயக்கத்தின் மூலமாக கடந்து வர ஆரம்பிக்கிறார். இது நம்மை அறியாமல் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தர் முன்னாலே பேச ஆரம்பித்ததுனால இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பின் நிலைகளை
பார்க்கக்கூடிய அளவிற்கு தெளிவான பார்வை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் பாழாக்கக்கூடிய அருவருப்பினால் பாதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் ஆகும். இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அருவருப்பு என்கிற ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்கறது உண்டானா உபாகம புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 17:1 வாசிக்கிறேன். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். வசனத்தில் பார்க்குறோம், இந்த பலியிடுகிறது கர்த்தராகிய தேவனுக்கு உகந்த ஒன்று. ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய காரியங்களிலே ஒன்று இந்த பலி செலுத்தக்கூடிய அனுபவம். ஆனால் இந்த பொல்லாத பிசாசனுடைய ஆவிகள் என்ன விதமான காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறத போல பலி கொடுக்கக்கூடிய விஷயத்தை சாத்தான் தடுக்கிறது இல்லை. இந்த பலிகளிலே சின்ன கலப்புகளை உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். என்ன கலப்பை உருவாக்குறான் அப்படின்னா, பழுதான விஷயத்தை எங்கள் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருக்கு செலுத்துகிறேன் என்கிற ஒரு மனது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் செலுத்தப்படக்கூடிய பலியில் ஏதாகிலும் ஒரு குறைவு இருக்கிறது உண்டானால் தேவனுடைய கண்களிலே நாம் அருவருப்புள்ளவர்களாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறோம். சாத்தான் செய்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுக்கு பலி கொடுக்கக்கூடிய விஷயம், உதாரணமாக ஜெபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஊழியம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீ ஊழியம் பார்ப்பீங்க, ஆனால் இந்த ஊழியமாகிய பலியை சாத்தான் என்ன செய்வான், அசதியோடு செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையை தூண்டுவான். இப்போ அசதியோடு நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கோபாக்கினி நம்ம மேலே வரும். நம்முடைய மனசில் என்ன யோசிப்போம், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றேன், ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள வாரானா இல்லை. வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அசதியாய் நான் ஊழியத்தை செய்தால் கர்த்தருடைய சாபத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி கலப்புகளை சாத்தான் உருவாக்கி உங்கள் பலிப்பொருள்கள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்து தேவ கோபத்தை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கும்படிக்காய் வரக்கூடியவன் தான் இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு. இப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் மற்றும் ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பழுதான விஷயம் அல்லது குறைவான காரியங்களை பலி கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய கோபாக்கினையை சம்பாதிக்கும் மக்களாக நாம் விளங்குகின்றோம். பழுது அல்லது குறைவு என்றால் எதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:28 இது சொல்கிறது, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. கர்த்தருடைய வேதம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஜனங்களிலே காணப்படும் குறைவுகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஜனம் சொன்னால் எதை பற்றி நான் உங்கள் கூட பேசிட்டு வர்றேன் அப்படின்னா, ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற அந்த காலங்களில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய உணர்வு. இந்த ஆவிக்குரிய உணர்வை அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் அதிகரிக்க பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஜனத்திலேயே காணப்படக்கூடிய மிகுதி தான் ராஜாவுக்கு மகிமையை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த ஜனம் குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது தலைவனுக்கு முறிவான காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய உள் உணர்வுகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜனங்களை நீங்களும் நானும் பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம். உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த பாவத்தினுடைய உணர்வுன்னு வச்சுக்கணும். உதாரணமாக இந்த பாவத்தினுடைய உணர்வு ஆரம்ப நாட்களில் காணப்பட்டதை போல இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது இன்னும் அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். ஆரம்ப காலத்தில் பெரிய பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனம் மெய்யாகவே குத்துண்டு போகக்கூடிய நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் காலங்கள் வர வர நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன ஒரு குற்றம் நம்முடைய பார்வையில் நம்முடைய சிந்தனையில் ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசரிக்கக்கூடிய நேரத்தில் உங்களை அறியாத துக்கம் உங்கள் வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். முந்தி பெரிய பாவத்தில் போகும்போது தான் நம்ம அறியாத ஒரு துக்கம் வந்துச்சு. ஆனால் இப்போ சின்ன சின்ன குறைவுகளிலே கூட நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக மனஸ்தாபமடைந்து மனம் திரும்பக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கக்கூடிய அந்த உள் உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் சின்ன குறைவுகளிலே கூட நீங்களும் நானும் விழுந்து போகாத கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்மால் ஆகும். கர்த்தருடைய வசனத்தில் இந்த கடைசி காலத்தில் காணப்படக்கூடிய மக்கள் அல்லது ஜனங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது? ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நான் அவங்க கூட பேச போகின்றேன். இவைகளை நீங்கள் சற்று ஆழமான விதத்தில் கவனிக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஆயியின் மனுஷர்
அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரக்கூடிய நேரத்தில் மனுஷனுடைய மனம் கரைந்து தண்ணீராய் போக வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன குற்றம் உருவாக்கப்பட ஆரம்பித்ததுனால இவ்வளோ பெரிய ஒரு தோல்விக்குரிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரக்கூடிய நேரத்தில் தோல்விகளை பற்றி அக்கறையே இல்லாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். யோசுவாவினுடைய காலத்தில் ஆயி என்கின்ற பட்டணத்திற்கு விரோதமாக அவர்கள் கடந்து போகிறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு தோல்விக்குரிய நிலை உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளை நாம் கண்கூடாக பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். அந்த தோல்வியினுடைய காரியத்தின் நிமித்தம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஜனங்களுடைய மனம் தண்ணீராய் கரைந்து போகக்கூடியதாய் விளங்குகிறதை கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தில் கூட நீங்களும் நானும் தோற்று போகிறது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. ஜெயிக்கும்படிக்காகவே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றிருக்கிறாரு. ஜெயிக்கும்படிக்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் வசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஜெயிக்கக்கூடிய அளவிற்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கர்த்தராகவும் விளங்க ஆரம்பிக்கின்றார். எந்த மாதிரி நீ கடந்து போக ஆரம்பித்தா உனக்கு வெற்றியினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தோல்வியினுடைய தன்மை உருவாக்கப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்த இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் எங்காகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியுமானா இல்லை. ஏன்னா எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்த கர்த்தராகிய தேவன் சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் வந்தார். சிலுவையிலே சாத்தானுடைய தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டார். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, மரணத்திலே 3 நாள் அவர் மெய்யாகவே கட்டுண்டவராய் காணப்பட வேண்டும். 3வது நாளிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட வர வேண்டும். அப்படியே காரியங்களை ஆண்டவராகிய தேவன் செய்து முடித்தார். மரணம் அவருடைய காரியங்கள் யாவற்றையும் கட்டுப்படுத்த முடியல. சாத்தான் அவருடைய பலத்தை பலவீனப்படுத்த முடியல. காரணம், வெற்றியை பெறும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருகிறது உண்டானால் உள்ளம் தண்ணீராய் கரைந்து போகக்கூடிய ஒரு உள் உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தோல்வியை நான் சந்திக்க துவங்கினேன்? எது நிமித்தமாக இந்த மாதிரியான ஒரு குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிற்று? இந்த ஒரு உள் உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது இருக்கிறது உண்டானால் நான் தேவனுக்கு உண்டான மகிமையான காரியங்களை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் எந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு மாறான ஏதாகிலும் ஒரு விஷயம், வெற்றிக்கு மாறான தோல்வி என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என் மனம் தண்ணீராய் கரைந்து போக வேண்டியது அவசியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய மனம் இன்னும் உறுதியாக நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக உடைத்து நான் என்னுடைய மனதை ஊற்ற வேண்டியது அவசியம். யோசுவா அந்த காரியத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஜனங்களுடைய உள்ளம் தண்ணீராய் கரைந்ததை போல யோசுவாவினுடைய மனதும் தண்ணீராய் கரைய ஆரம்பிச்சனால தான் கர்த்தருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து தன்னுடைய குறைவுகள் யாவற்றையும் கர்த்தரோடு கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார் யோசுவா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம், ஆண்டவராகிய தேவனால் அளிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என் வாழ்க்கையை தாண்டி கடந்து போகிறது உண்டானால் உடனே என்னுடைய மனம் தண்ணீராய் கரைய வேண்டியது அவசியம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்திருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் இழந்து போவதற்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியமும் எனக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி போனதற்கு என்ன முகாந்திரம் உண்டு? எதிலே நான் மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அந்த காரியங்களை பெறுகிறதற்கு தகுதியை இழக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தேன். இந்த ஒரு உள் உணர்வின் மூலமாய் என்னை ஆராய்ந்து பார்க்கும் மனம் நிறைந்த ஒரு இருதயம் என் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். உணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு சின்ன ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பித்தால் கூட மீண்டும் இந்த வழியை விட்டுட்டு இன்னொரு வழியில் போகிறேன் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த வழியில் போகக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் போச்சு, உடனே நின்று நான் என்னை ஆராய்ந்து பார்த்து மீண்டும் உணர்வை பெற்று என் வழிகளை நான் சீராக்கி அதே வழியிலே கடந்து போய் தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டியது அவசியம்.
இப்போ நம்முடைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் ஊழியங்களிலே தோல்வி வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் தன் நிலையை ஆராய்ந்து பார்க்காம வேறொரு வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், உன் வழியில் ஏதாகிலும் ஒரு குறைவு காணப்படுகிறது உண்டானால் அந்த வழியிலே நின்று நீ உன்னை சீராக்கக்கூடிய அளவிற்கு உன் மனம் தண்ணீராய் கரைந்து போக வேண்டியது அவசியம். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய உணர்வு நிறைந்த ஜனம் என்று கர்த்தருடைய வேதம் உங்களுக்கும் எனக்கும் திட்டமான விதத்திலே பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஜெயத்தை இழக்கிறதற்கு பல விதமான காரணங்கள் நமக்கு சொல்லப்பட ஆரம்பித்தாலும் சில முக்கியமான காரணங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஜெயிக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தோல்விகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? சில விஷயங்களை நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபிக்க என்னால் முடியல, தோற்று போயிடுறேன். ஊழியம் பார்க்க என்னால் முடியல, நான் தோற்று போக ஆரம்பிச்சிடுறேன். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ முடியல, நான் தோல்வியின் ஊடாக கடந்து போகிறேன். இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் தோல்வியின் ஊடாக போகக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி தோற்று போகக்கூடிய அனுபவம் வருகிறதற்கு என்ன காரணம்? என்னுடைய மனதிலே ஒரு உள் உணர்வு வர ஆரம்பித்தாதான் அவைகளை நான் மீண்டும் சீராக்கி பழைய நிலைமையில் தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகும். முதல் காரியமாக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை இழக்கிறதற்கு என்ன விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 41வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 41:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி கான்ட்ரோவர்சியா பாருங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொண்டதற்கு என்ன காரணம் என்றால் தேவ பிரியத்தை நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய பிரியம் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போகிறது உண்டானால் சத்துருவை ஜெயிக்க என்னால் ஆகிறது இல்லை. சத்துருடைய கிரியைகளுக்கு முன்பதாக நான் பட்டு விழுந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நிறைய நேரத்தில் பல விஷயங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே முயற்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் இன்னும் மீண்டும் மீண்டும் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, மீண்டும் மீண்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே நான் மெய்யாகவே ஆண்டவராக தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கோ நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரியத்தை தொலைத்து போட்டிருக்கிறேன். இந்த தேவனுடைய பிரியம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் நான் தொடும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாய் முடிக்கப்படுகிறதை கண்கூடாய் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்போ இந்த ஆவிக்குரிய உள் உணர்வு என் வாழ்க்கையிலே எந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால், எங்காகிலும் நீ கர்த்தருடைய பிரியத்தை இழந்திருக்கிறாயா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவ பிரியத்தை நாம் இழக்க ஆரம்பிக்கிறதற்கு என்ன விஷயத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது? எது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்? இந்த பிரியத்தை இழக்கிறதற்கு என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 10வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடியே பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு 9வது வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். முதல் காரியம் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுடைய பிரியத்தை இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் கர்த்தருடைய சித்தத்தை நான் விட்டு விலக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய பிரியத்தை நான் இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். தேவன் எனக்குன்னு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார். இந்த வரைமுறைகளுக்குள்ளாகத்தான் என்னுடைய ஓட்டத்தினுடைய காரியங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த வரைமுறைகளை தாண்டி என் இஷ்டத்தின்படி நான் ஓடுகிறது உண்டானால் தேவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்குகின்றேன். தேவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் காணப்படுகிறது உண்டானால் தேவன் உன்னையும் என்னையும் நினைவு கூறாமல் கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் மறக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உனக்கு முன்பதாக ஒரு வட்டத்தை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் உன்னுடைய ஓட்டம் காணப்பட வேண்டும். எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எங்கே ஓட வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், எங்கே காரியங்களை சாதிக்க வேண்டும், எங்கே நீ பேச வேண்டும், எங்கே கிரியைகளை ஆண்டவருடைய நாம
நாமத்தினாலே நீ நடப்பிக்க வேண்டும், எங்கே உன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். ஒரு வட்டத்தை நான் உனக்கு முன்பதாக போட்டு வச்சிருக்கிறேன். இந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் உன்னுடைய இயக்கத்தினுடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இவன் செய்கிற மாதிரி அவன் செய்யக்கூடாது, அவன் செய்கிற மாதிரி அவன் செய்யக்கூடாது. ஆண்டவராக தேவன் எனக்கு என்ன வட்டம் வரைந்து வைத்திருக்கிறாரோ அந்த வட்டத்திற்குள் என்னுடைய இயக்கம் காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருடைய பிரியம் எப்போ என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறதுன்னு சொன்னால், என் வட்டத்தை விட்டு நான் மற்றவனுடைய ஓட்டத்திலே ஓடுகிறது உண்டானால், அல்லது ஒருவேளை என்னுடைய அந்த ஓட்டத்தை விட்டு வேறொரு பாதையை நான் தேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய பிரியம் என்னை தாண்டி கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரியத்தை நான் இழக்கிறது உண்டானால், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எனக்கென்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜெயத்தினுடைய அனுபவங்களை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்போ முதல் காரியம், நான் எந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இன்னும் கர்த்தராக தேவனுடைய அந்த சித்தத்திற்குள்ளாக இயங்கக்கூடிய என் ஓட்டத்திலே ஆண்டவராக தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தில் சரியாய் நான் நிற்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் என் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்காது இருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டவருடைய பிரியமான காரியங்களை இழக்கும் ஒரு மனிதனாய் நீயும் நானும் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற சங்கீதம் 45:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான பின்னான காரியங்களை நாம் மறக்க வேண்டியது அவசியம். அதுக்கு முன்னால் போட்டக்கூடிய வசனம் என்ன போட்டுக்க பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆண்டவருடைய பிரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னா எனக்கு உண்டான பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்து போக வேண்டியது அவசியம். என்னுடைய பின்னான வாழ்க்கை, பின்னான அந்த காரியங்கள் முன்பு நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய நிலைகளிலே ஒன்றும் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நினைவுபடுத்தப்படாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அந்த காரியத்தினுடைய சுவடுகள் ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், அந்த காலத்திலே காணப்பட்ட அந்த பழைய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய பிரியத்தை இழக்கும் ஒரு மனிதனாய் நாம் விளங்கக்கூடியவர்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எந்தெந்த காரியங்களை கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால் இழக்கும்படிக்கு நான் அர்ப்பணம் செய்தேனோ அவைகளின் பேர் முதற்கொண்டாய் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவிக்கப்படாத ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய முழு பிரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவை என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டியது அவசியம். பின்னான காரியங்களை எதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோமோ அவைகளை நான் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்க்கும் ஒரு மனிதனாய் அல்ல, பின்னான எல்லா விஷயத்தையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரியம் வந்துச்சுன்னா தான் வேதம் சொல்கிறதை போல பரிபூர்ணமான ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களால் ஆகும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. நீதிமொழிகள் 12:22 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். மூணாவது காரியம், கர்த்தருடைய பிரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஒரு உண்மைத்தன்மை. தேவன் என்னுடைய கரங்களிலே தந்திருக்கும் ஒவ்வொரு பொறுப்பிலும் நான் காண்பிக்கும் உண்மையான நிலைத்தான் கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிமுறைகளிலே ஒன்று. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வேதத்தில் நம்ம பார்க்குற மாதிரி என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பிலும் நான் உண்மையான நிலைகளிலே நான் அவைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். என் கையில் ஜெபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தில் உண்மைத்தன்மையை நான் காண்பிக்க வேண்டியது அவசியம். காலையிலிருந்து ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், இரவு ஜெபிக்க வேண்டும், நள்ளிரவு நேரத்தில் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எந்த பொறுப்பை நான் எப்படியெல்லாம் நிறைவாக்க வேண்டுமோ அந்தந்த காரியத்தின் அடிப்படையில் நான் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான். வேதத்தில்
வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு எஜமான் ஒருவன் தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாருடைய பொறுப்பையும் ஒரு தலைமை வேலைக்காரனுடைய கையில் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு கடந்து போயிட்டான். எஜமான் வருகிறதுக்கு காலதாமதம் ஆக்கப்படக்கூடிய அந்த காரியங்களை அறிந்த அந்த தலைமை ஊழியக்காரர் என்ன செஞ்சா பாருங்க, கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் எஜமானுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யவும் தக்கதான அந்த கிரியைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தான். நினையாத நேரத்தில் எஜமான் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஊழியன் தவறான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த நிலைகளை அறிந்த அந்த எஜமான் அவனை அடித்து துன்பப்படுத்தக்கூடியவனாய் விளங்குகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூர தேசத்திலே கடந்து போகக்கூடிய எஜமான் அவர் வருகிறதற்கு காலதாமதம் ஆக்கப்படும் என்று சொல்லி அறிந்து என் இஷ்டத்தின்படி நான் கடந்து போகக்கூடியவனாய் அல்ல, என் தேவன் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பிலே நான் எல்லா விஷயத்திலும் உண்மை தன்மையை காத்துக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஜெயத்தை நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றேன். கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கின்றார்? 1 யோவானின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 5:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆண்டவராகிய தேவன் இரண்டாவது நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்திற்குரிய இரண்டாவது பரிமாணம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை முழுவதும் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்மையே நாம் நம்பக்கூடிய ஒரு மக்களாக, என்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும், என்னால் இந்த விஷயத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கைகளை புறம்பே தள்ளி சில நேரத்தில் மாம்சத்தின் பேரில், சில நேரத்தில் நம்முடைய சொந்த அறிவின் பேரில், சில நேரத்தில் அநேகம் விதமான மக்களின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் விளங்க ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் பார்க்க முடியும். மற்ற எந்த காரியத்தின் மேலும் நீங்களும் நானும் விசுவாசம் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளின் மூலமாய் தேவன் தரக்கூடிய ஜெயத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம் எது தேவை அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் என்னை நடத்துகின்றார், அவருடைய பாதைக்குள் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமான வெற்றியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வேன் என்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் முழு ஜெயத்தினுடைய நிலைகளை நான் அனுபவிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். பல நேரங்களில் விசுவாச தளர்வுகள், தோல்வியை பற்றியதான பயங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அநேக விதமான குறைவான காரியங்கள், இதை நான் எப்படி சாதிக்க முடியும், இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நம்மை அறியாத மனக்கலக்கங்களின் மூலமாய் தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரருடைய நிலைகளை பாருங்கள். அவர்கள் கர்த்தராகிய தேவனை நம்பி அல்ல, அநேக மக்களுடைய பொருளை நம்பி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறாங்க. இந்த இவன் எனக்கு அநேகம் காணிக்கை கொடுப்பான், இவன் எனக்கு அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பான் என்று சொல்லி மற்றவர்களை கரங்களை நம்பி செய்யப்படக்கூடிய ஊழியங்கள், இவைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தராது. கர்த்தராகிய தேவனையே நீயும் நானும் நம்பி சார ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்தந்த காலங்களுக்குரிய மகிமைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நாம் பெற்றுக்கொண்டு எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் விளங்க முடியும். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். 1 யோவானின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகின்றேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகின்றேன். 14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகின்றேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதுகின்றேன். மூணாவது காரியம், ஜெயத்தை பெற வேண்டிய வழி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும்? வசனம் என் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவனாய் அல்ல, வசனத்திலே நீங்களும் நானும் ஊன்ற கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான். வேதத்தில் நம்ம பார்க்குறது மாதிரி வசனம் சார்ந்த வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜெயத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உங்களால் ஆகும். இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்கள், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க
ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜெயத்தின் மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயமான விழுத்தலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வராமல் போகிறதற்கு காரணம் என்ன? வசனத்தில் பார்க்குறோம், சில காரியங்களிலே தேவனுடைய பிரியத்தை நாம் இழக்கும் பொழுது, விசுவாசத்தை இழக்கக்கூடிய நேரத்தில், வசனம் நிலையாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில், வேதம் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் அந்த ஜெயமான காரியங்களை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தோல்வியின் நிமித்தம் மனஸ்தாபப்படக்கூடிய மனம் அல்லது தோல்வி வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆராயக்கூடிய உணர்வான மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி கால ஓட்டத்தை தேவனுக்கு இஷ்டமான பிரகாரமாய் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ தோல்வியின் மூடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம தோல்வியினுடைய காரியங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் தோல்விகளை தாண்டி அவைகளை பற்றி யோசிக்காமல் அடுத்த பரிமாணத்தின் ஊடாக போகக்கூடாது. தோல்வி வந்ததற்கு என்ன காரணம் என்கிறதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமுறை உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி வராத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். அதுக்கு தேவை ஆவிக்குரிய உணர்வான ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த தோல்வி போயிடுச்சு, இந்த தோல்வியினுடைய காரியத்தை விட்டு நான் வந்துட்டேன், அது இந்த விஷயத்தை நான் தோற்று போயிட்டேன், அடுத்த காரியத்தை நான் வெற்றி பெறுவேன் என்று அல்ல. இந்த தோல்விக்குரிய காரணத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்தால்தான் அடுத்த முறை இந்த மாதிரி தோல்வி வராமல் உங்களையும் என்னையும் காப்பாற்ற முடியும். இதுக்கு தேவை ஆவிக்குரிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தோல்வி இல்லாமல் ஜெயிக்கும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். இந்த தோல்வி வருகிறதற்கு என்ன காரணம் என்கிறதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஜனத்திரள் நம்முடைய வாழ்க்கையிலே பலுகவும் பெருகவும் வேண்டியது அவசியம். தோல்வி வருகிறதுக்கு என்ன காரணம், கர்த்தருடைய பிரியத்தை எங்காகிலும் நான் இழந்திருக்கிறது உண்டா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம், விசுவாசம் எங்காகிலும் கடந்து போயிருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம், வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திராமல் காணப்படுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் இந்த உள் உணர்வுகள் என் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தை செய்து கடைசி கால ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க என்னால் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் நம்முடைய மனதின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடி கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் வெற்றி நம்முடையதே என்கிறதிலே சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தோல்வியை பற்றி கர்த்தாவை ஒரு உணர்வு நிறைந்த ஜனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலுகவும் பெருகவும் வேண்டியது அவசியமாக இருக்கிறதப்பா. தோல்விகள் வருகிறதற்கு அநேகம் காரணங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு 3 காரணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பிரியத்தை நாங்கள் இழக்கும் பொழுது எங்களை அறியாத தோல்வி, விசுவாசத்திலே துவண்டு போகும் பொழுது எங்களை அறியாத ஒரு தோல்வி, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திராமல் காணப்படும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய தோல்வி. இந்த மாதிரி ஏதாகிலும் காரியங்களில் நாங்கள் தோற்று போகிறது உண்டானால் அடுத்த காரியத்திலே நாங்கள் கடந்து போகாமல் தோல்வி வந்ததற்குரிய காரணங்களை அறிந்து அவர்களை சீர்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டும் புதிய கர்த்தாவை பலத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களுக்கு ஏற்ற ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படட்டும். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தோல்விக்குரிய காரணிகளை ஆராய்ந்து பார்த்து அவைகளை இயேசுவின் நாமத்தினால் மேற்கொண்டு பரிபூர்ணமான ஜெயிக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.